நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தவர்களை நீங்கள் பழிவாங்கிவிட்டீர்கள். இந்தியா மீது கண் வைக்கும் பயங்கரவாதிகள் அழித்தொழிக்கப்படுவார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். நமது ட்ரோன்கள் ஏவுகணைகளை நினைத்து நீண்ட காலத்திற்கு பாகிஸ்தான் தூங்காது எனவும் தெரிவித்தார். ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு பிரதமர் மோடி இன்று சென்றார். விமானப்படை வீரர்கள் பிரதமருக்கு விளக்கம் அளித்ததை தொடர்ந்து அவர்களுடன் மோடி கலந்துரையாடினார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், துணிச்சலான நமது வீரர்களை இன்று சந்தித்தேன். தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அச்சமற்ற தன்மையை எடுத்துக்காட்டும் வீரர்களுடன் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த அனுபவமாக இருந்தது. அவர்கள் நம் தேசத்திற்காக செய்யும் அனைத்திற்கும் இந்தியா என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிமன்ற அறையின் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பை வாசித்தார். கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் கோர்ட் உத்தரவிட்டது. பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என்று கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு. வழக்கம் போல ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் முதல்வரே. உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலை குனியுங்கள் என தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேருக்கும் கடும் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும். இது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இனியும் நிரூபிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோவை மகளிர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பை மனதார வரவேற்று மகிழ்கிறேன் என பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தங்கள் இச்சைக்காக பெண்களை பாலியல் வேட்டையாடும் மனித மிருகங்கள் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது. அதை நீதி காத்த இந்நல்லுலகம் வேடிக்கை பார்க்காது. பெண்களை அடித்து தங்கள் ஆசைக்கு அடிபணிய வைத்த அந்த கொடூரர்களின் கைகள் இனி ஆயுள் வரை சிறை கம்பிகளை எண்ணி ஓய்ந்து போகட்டும் எனவும் தெரிவித்தார். பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பு வருங்காலத்தில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதற்கு அடித்தளமாக அமையட்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படும் கண்கள் பொசுக்கப்படட்டும். பெண்களை தவறாக தீண்ட நினைக்கும் கைகள் தீந்து போகட்டும் என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை என்ற கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது மிகவும் வரவேற்கத்தக்கது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தங்களுக்கு எதிரான குற்றங்களை பெண்கள் பொறுத்துக் கொள்ள தேவையில்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் அளித்தால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கில் அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பை முழுமையாக வரவேற்கிறோம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். இந்த தீர்ப்பு வருவதற்கு 6 ஆண்டுகள் ஆகியுள்ளது என்பதுதான் ஒரே வருத்தம். தீர்ப்புக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் புகார் தெரிவிக்க முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தீர்ப்புக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். எனவே குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். தினமும் வீண் விளம்பர நாடகங்களை ஸ்டாலின் நடத்தி கொண்டு இருக்கிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்றும் கூறினார். ஆபரேஷன் செந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் 4 கட்டங்களாக தேசிய கொடியுடன் யாத்திரை நடத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 1 வாரத்திற்கு முன்னதாகவே துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி அந்தமான் கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது.
கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் மே 15ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்று பிரதமர் அறிவிக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. 2031 மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நடக்கும் போது பாஜக ஆட்சியில் இருக்குமா என்று தெரியவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பீகார் தேர்தலுக்கான கண் துடைப்பு. 2031 வரை தள்ளி போடாமல் உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டிற்காக போராடும் ராணுவத்தினருக்கு தெய்வீக பலம் கிடைக்க வேண்டி தமிழகத்தில் உள்ள 6 படை வீடுகளில் வழிபாடு நடத்த வேண்டும் என ஜனசேனா கட்சியினருக்கு அக்கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஆந்திராவிலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஜனசேனா கட்சியினர் இங்கிருக்கும் முருகன் கோவில்களில் பூஜை செய்ய திட்டமிட்டுள்ளனர். பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றியது உத்வேகம் அளிக்கும் முறை. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்பட்டது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆந்திர மாநில எலமஞ்சலி எம்எல்ஏவும் ஜனசேனா கட்சி நிர்வாகியுமான சுந்தர்பு விஜயகுமார் திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது பிரதமர் மோடி கூறியது போல் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் நமது ஆயுத படைகள் மற்றும் தேசிய தலைமைக்கு ஆதரவாக ஒன்றுபட வேண்டும் என அவர் கூறினார். பகல்காம் தாக்குதல் மனித நீதிக்கும் மனித உணர்வுக்கும் மாறுபட்ட ஒன்று. இது மனிதன் செய்யக்கூடிய காரியம் அல்ல என இந்திய தேசிய லீக் கட்சி தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். எந்த மதம், எந்த சாதி, எந்த நாடாக இருந்தாலும் தீவிரவாத தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் என அவர் கூறினார். இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்த முடிவு 3வது நாட்டுக்கு எப்படி தெரிந்தது என ராகுல் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சியினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர், இந்தியா, பாகிஸ்தான் போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்காவின் பங்கு இல்லை. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேசியதால் அமெரிக்காவிடம் மத்தியஸ்தம் செய்யும்படி இந்தியா கோரியதாக அர்த்தம் கிடையாது என கூறினார். காஷ்மீர் சோபியான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பதில் தாக்குதல் நடந்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ரோந்து பணியின் போது பாதுகாப்பு படையை தாக்க முயன்ற 4 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது துப்பாக்கியால் சுட முயற்சித்த 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவுடனான மோதலில் தங்கள் ராணுவத்தைச் சேர்ந்த 11 வீரர்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. 78 பேர் காயமடைந்தனர். கொல்லப்பட்ட 11 பேரில் 6 பேர் பாகிஸ்தான் ராணுவத்தையும் 5 பேர் பாகிஸ்தான் விமானப்படையையும் சேர்ந்தவர்கள். நிலவில் மனிதர்களை அனுப்புவது மிகப்பெரிய திட்டம். 2040ஆம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்படும் என இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் தெரிவித்தார். அதற்கான பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது என அவர் கூறினார். சென்னையை அடுத்துள்ள ஒரு கிராமத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ரூபாய் 6 லட்சத்தை இழந்த தனியார் வங்கி ஊழியர் முருகன் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதனால் தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 89ஆக உயர்ந்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெற தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சூதாட்ட இறப்புகளை தமிழக அரசு எப்போது தடுத்து நிறுத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களை ஓரங்கட்டும் செயல் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கவர்னர்களை கொண்டு மாநில அதிகாரங்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றார். கல்வி நிதி, வரி பகிர்வு, நிர்வாக அதிகாரத்தில் மாநிலங்களின் உரிமைகளை குறைத்து அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்தும் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை வரவேற்று திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திமுக நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன், நகராட்சி தலைவர் ஷியாமளா, திமுக கழக சட்டத்திட்ட குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ், திமுக நிர்வாகி தர்மராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தெற்கு பகுதி திமுக சார்பில் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பேசினார். திமுக ஆண்டுக்கு ஆண்டு வளர்கிற கட்சி, வாழையடி வாழையாக வருகிற கட்சி. அண்ணாதுரைக்கு பிறகு கருணாநிதி, அவருக்கு பிறகு ஸ்டாலின் என வாழையடி வாழையாக திமுக வளர்ந்து வருகிறது என துரைமுருகன் கூறினார். மாமல்லபுரம் திருவிடந்தையில் நடந்த வன்னியர் சங்க மாநாட்டில் பெரும் எண்ணிக்கையில் தொண்டர்கள் திரண்டதால்
பாமக தலைவர் அன்புமணி மகிழ்ச்சியடைந்தார். அந்த மகிழ்ச்சி அவரது மாநாட்டு பேச்சில் தெரிந்தது. ஆனால் நிறைவுரையாற்றிய ராமதாஸ் கொஞ்சம் கடுமையாகவே பேசினார். மகன் அன்புமணி பலத்தை காட்டிய பிறகும் ராமதாஸ் சமாதானம் அடையவில்லை. இவர்களின் மோதல் போக்கு கட்சிக்கு நல்லதல்ல என நிர்வாகிகள் கவலையடைந்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பிறந்த நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரை வெகுவாக புகழ்ந்துள்ளார். இதுவரை பழனிசாமியை இப்படி புகழ்ந்து சீமான் பேசாத நிலையில் இந்த வாழ்த்து செய்தி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியை விரும்பும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதற்காக வடமாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் ஒருவர் வாயிலாக முதல்வர் ஸ்டாலினுக்கு தூது அனுப்பியுள்ளார். இந்த சந்திப்பின் போது கூட்டணியை உறுதி செய்யவும் ராமதாஸ் தரப்பில் ஆர்வம் காட்டப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி செயல்பட்டது. இதை கண்டித்து மும்பை பழ வியாபாரிகள் துருக்கி ஆப்பிள்களை இறக்குமதி செய்வதில்லை என முடிவு செய்துள்ளனர். துருக்கி ஆப்பிள்களுக்கு பதிலாக இமாச்சல பிரதேசத்தில் இருந்தும் வேறு இடங்களில் இருந்து ஆப்பிள்களை வாங்குவதாகவும் இதனால் 1200 முதல் 1500 கோடி ரூபாய் வரை துருக்கிக்கு வர்த்தக பாதிப்பு ஏற்படும் என மும்பை பழ வியாபாரிகள் கூறினர். இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதல் இரவு முழுவதும் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்துவிட்டதாக முதலில் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ராணுவ மோதலை நிறுத்தாவிட்டால் இரு நாடுகளுடனான வர்த்தகத்தை அமெரிக்கா நிறுத்தும் என அச்சுறுத்தியதை அடுத்துதான் மோதல் முடிவுக்கு வந்ததாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி ட்ரம்ப் தெரிவித்த கருத்து பற்றி எதுவும் பேசவில்லை. ட்ரம்பின் கருத்து குறித்து பிரதமர் மோடி பதிலளிக்காமல் அமைதி காத்தது ஏன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் ஆன்லைனில் வெளியாகியுள்ளன. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நாடு முழுவதும் 44 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தனர். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் ஆன்லைனில் வெளியானது. மொத்தம் 93.66% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் 23.71 லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் 22.21 லட்சம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இல்லாதது, காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருத்தல் உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தமிழகத்தின் 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் குறித்து தகவல் அளித்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீர் முழுவதும் தீவிரவாதிகளின் புகைப்படங்களுடன் போலீசார் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். ராணுவ கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை உருவாக்கும் பணியை 1.5 ஆண்டுகளுக்குள் முடித்து தரும்படி தனியார் விண்வெளி ஒப்பந்த நிறுவனங்களுக்கு இஸ்ரோ அறிவுறுத்தியுள்ளது. வழக்கமாக செயற்கைக்கோள் உருவாக்கும் பணிக்கு 4 ஆண்டுகள் வரை கால அவகாசம் அளிக்கப்படும். தற்போது இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை தொடர்ந்து கால அவகாசம் குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையில் போர் நிறுத்த மீறல்கள் எதுவும் நடக்கவில்லை. எல்லைப் பகுதிகளில் அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்ப துவங்கியுள்ளது. எல்லையோர பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்தனர். ஹோசூர் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயிலில் நடந்த மாவிளக்கு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடலில் அலகு குத்தியும் கிரேனில் அந்தரத்தில் தொங்கியபடியும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவால் ஹோசூர் நகரமே விழா கோலம் பூண்டது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் அம்பாளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஐயப்பன் தாங்கல் துர்க்கை அம்மன் கோயிலில் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் வைகாசி கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடந்தது. பக்தோசித பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தங்க கருட வாகனத்தில் பக்தோசித பெருமாள் வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழாவின் தெப்ப உற்சவம் நிகழ்வு விமர்சையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமி எழுந்தருளி 5 முறை குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர்.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் 3ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் தங்ககருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழிநெடுக பக்தர்கள் தீபாராதனை செய்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை அருகே உள்ள கடுமாடியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் வரதராஜ பெருமாள் கோவில் கருட சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் தவிட்டுப்பாளையம் அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் ஸ்ரீனிவாச மகாலட்சுமி மகளிர் குழு சார்பாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. உலக நன்மைக்காக நடத்தப்பட்ட திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூந்தமல்லியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் முன்னறிவிப்பின்றி அகற்றப்பட்டன. இதன் காரணமாக கடை உரிமையாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பெரியம்மாபாளையம் கிராம நிர்வாக அலுவலர் அன்பழகன் விவசாயி கலைமணியிடம் பட்டா மாற்றம் செய்வதற்காக 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இந்திய ராணுவத்தில் வேலைவாய்ப்பில் தொழில்நுட்ப அதிகாரிகளாக பொறியியல் படித்த மாணவர்கள் சேரலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 27 வயதுக்குள் பொறியியல் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மே 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஸ்ரீ செண்பகாதேவியம்மன் கோயிலில் அம்மனுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி செண்பகாதேவி அருவியில் நடந்தது. அப்போது அருவியின் மேலே இருந்து மூட்டை மூட்டையாக மலர்கள் மற்றும் மஞ்சள் பொடிகள் கொட்டப்பட்டது. இதனால் அருவியே திடீரென மஞ்சள் நிறமாக மாறியது. கேரளாவில் இருந்து சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி தேனி அரண்மனை புதூர் விளக்கு அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து பின்னால் வந்த அரசு பஸ் மீது மோதியது. இதில் பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடி முற்றிலும் உடைந்து சேதமானது. அதிர்ஷ்டவசமாக காயமின்றி பயணிகள் உயிர் தப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் படகு போட்டிகள் நடைபெற்றது. கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் SP நிஷா ஆகியோர் திறந்து வைத்தனர். ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர் தம்பதியினர் போட்டி, பத்திரிகையாளர்களுக்கான போட்டி, படகு இல்லத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான போட்டி என தனித்தனியாக நடைபெற்ற போட்டியில் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றுகளும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சொக்கலிங்கபுதூர் காமன் ராஜா கோயில் 22ஆம் ஆண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. 21 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. போட்டியை சாலையின் இரு புறங்களிலும் நின்று திரளான மக்கள் உற்சாகப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரண்மனை சிறுவயல் புலிக்குத்தி அம்மன் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 13 காளைகள் கலந்து கொண்டன. 13 குழுக்களைச் சேர்ந்த 117 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க களம் இறங்கினர். ஏராளமான மக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். புதுச்சேரி கவர்னர் மாளிகைக்கு 4வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் விடுதி உரிமையாளர் ஒருவர் காட்டெருமை ஒன்றிற்கு குடிநீர் உணவுகளை ஊட்டிவிட்டு பாசமாக தடவி கொடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இது விபரீதத்தை விலை கொடுத்து வாங்கும் செயல் என பொதுமக்கள் வனத்துறையினர் எச்சரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி போலி பத்திரப்பதிவு நகல் எரிப்பு போராட்டம் நடத்தினர். போலி பத்திரங்கள் பதிவு செய்வதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். பொன்னேரி அருகே நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருச்சி அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் சார்பில் போர் பதற்றம் தணியவும் போரில் உயிர் நீத்த வீரர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டியும் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர். சிவனடியார்கள் சித்தர் பெருமக்கள் மற்றும் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சிவபுராணம் பஞ்சபுராணம் பாடி வழிபாடு செய்தனர். மேலும் எல்லையை பாதுகாக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் உடல் நலம் மனநலம் மேன்மையடையவும் காவிரி தாய்க்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர். திருச்சி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயில் சித்திரை விழாவில் வேடபரி நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்து வந்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நண்பர்களுடன் தங்கியிருந்த தீபக்குமார் என்ற இளைஞர் துணி காய போடும் கம்பியை எதிர்பாராத விதமாக தொட்டுள்ளார். அதிலிருந்த மின்சாரம் தீபக்குமார் மீது பாய்ந்தது. சம்பவ இடத்திலேயே அவர் இறந்தார். தகவல் அறிந்த தாளவாடி போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்துகின்றனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதற்காக பள்ளம் தோண்டிய போது பழமை வாய்ந்த 2 அடி உயர சித்தர் சிலை மீட்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் சிலைக்கு பூஜை செய்து வழிபட்டனர். போலீசாரும் வருவாய்த்துறையினரும் விசாரிக்கின்றனர். ராணுவ வீரர்களை அவமதித்ததாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். செல்லூர் ராஜு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். விஜய் அரசியலுக்கு வந்த நோக்கம் தெரியவில்லை, அதனால் கருத்து சொல்ல எனக்கு தெரியவில்லை என நடிகர் ரஞ்சித் தெரிவித்தார். அனைவரும் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்களுக்கு நல்லது செய்வது என்றால் மனதார வரவேற்பதாக அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் காளிமலை துர்கை அம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், விஸ்வ இந்து பரிஷத் தேசிய செயலாளர் ஸ்தானு மாலையன் உட்பட பல இந்து இயக்க தலைவர்களும் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு வந்ததையொட்டி மாதர் சங்கத்தினர் பொள்ளாச்சி நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியில் கோஷங்கள் எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் வடசேரிப்பட்டி பிடாரியம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. 700 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கொடைக்கானல் மூஞ்சிக்கல் ஆனந்தகிரி பெரிய மாரியம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு தினமும் அம்மன் வீதி விழா நடந்தது. விழாவின் ஒரு பகுதியாக தியா பேபியின் பக்தி பாடல் கச்சேரி நடந்தது. திரளான மக்கள் கச்சேரியை கண்டுகளித்தனர். பொன்னேரி கவரப்பேட்டை இடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இன்று 18 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வு தளத்தில் 1.90 மீட்டர் ஆழத்தில் 1.8 மில்லிமீட்டர் சுற்றளவும் 0.6 மில்லிமீட்டர் கனமும் 3.4 கிராம் எடையும் கொண்ட சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன் அதன் இணையோடு கிடைத்துள்ளது கூடுதல் சிறப்பு. இன்னும் பழந்தமிழர் பொக்கிஷங்கள் பலவற்றை தொல்லியல் துறை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மே 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் அறிவித்துள்ளார். சென்னையில் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் 625 மின்சார பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக வரும் ஜூன் மாதம் 100 மின்சார தாழ்தள பஸ்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. அந்த வகையில் சென்னையில் இயக்குவதற்கு 35 மின்சார பஸ்கள் தயார் செய்யப்பட்டு பெரும்பாக்கம் மாநகர போக்குவரத்து டிப்போவில் நிறுத்தப்பட்டுள்ளன. பல கட்ட சோதனைகள் முடிந்து அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியானது. 88.39% மாணவ மாணவிகள் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் 0.41% அதிகரித்துள்ளது. வழக்கத்தைப் போல மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 5% அதிகமாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 70,120 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,765 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை குறைந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஸ்ரீநகர், ஜம்மு, அமிர்தசரஸ், சண்டிகர், ராஜ்கோட் உள்ளிட்ட நகரங்களில் இன்று விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்த விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாகவும் தெரிவித்துள்ளன. கோவை பூண்டி வெள்ளையங்கிரி மலையில் ஏறிய விஸ்வா என்ற 15 வயது சிறுவன் பலியாகியுள்ளார். தந்தையுடன் மலை ஏறி சாமி கும்பிட்டுவிட்டு கீழே இறங்கிய போது 3வது மலையில் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக டோலி கட்டி சிறுவன் அடிவாரத்திற்கு கொண்டுவரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். சர்வதேச கப்பல் கட்டுமான நிறுவனம் தூத்துக்குடியில் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
கப்பல் கட்டுமானம், பழுதுபார்க்கும் நிலையம் அமைக்க தூத்துக்குடியில் மத்திய அரசு இடம் தேர்வு செய்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் திருவிழா நடந்தது. இதையொட்டி திரைப்பட நாட்டிய நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இளைஞர்கள் சிலர் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். அப்போது கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விழுப்புரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் பட்டுக்கோட்டையில் வேலை பார்த்து வந்தார். விழுப்புரத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது மனைவி சத்யா, மகன் ஸ்ரீராம், மகள் அன்பிஸ்ரீ ஆகியோருடன் பட்டுக்கோட்டைக்கு காரில் புறப்பட்டார். அசூர் பைபாஸ் அருகே சென்றபோது தடுப்பு சுவரில் கார் மோதியது. சத்யா, ஸ்ரீராம் பலியானார்கள். சதீஷ்குமார், அன்பிஸ்ரீ இருவரும் திருச்சி தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் மிஸ் கூவாகம் அழகி போட்டி விழுப்புரம் நகராட்சி திடலில் நடந்தது. மிஸ் கூவாகமாக திருநெல்வேலியைச் சேர்ந்த மாடலிங் செய்யும் திருநங்கை ரேணுகா தேர்ந்தெடுக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அஞ்சனா 2ஆம் இடமும், கோவையைச் சேர்ந்த ஆஸ்திகா 3ஆம் இடமும் பிடித்தனர். மூவருக்கும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலை போதுப்பட்டியில் பிரியாணி கடையில் குடிநீருக்காக வைக்கப்பட்ட குவளையில் மது அருந்திய ஸ்ரீதர் என்பவரை கடை உரிமையாளர் மௌலீஸ்வரன் பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளார். இதில் ஸ்ரீதர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஆந்திராவில் இருந்து நாகர்கோவில் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் சேலத்தை சேர்ந்த ஒருவர் தனது 9 வயது மகளுடன் வந்து கொண்டிருந்தார். ரயில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு ஆந்திராவைச் சேர்ந்த குமார் என்ற இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்தார். சிறுமி கூச்சலிட்டதால் வேறு பெட்டிக்கு தப்பி ஓடினார். அங்கிருந்தவர்கள் குமாரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் குமாரை கைது செய்தனர். திருவாரூர் அருகே உமாமகேஸ்வரபுரத்தை சேர்ந்தவர் ஆனந்த பத்மநாதன், வயது 48. கடந்த 1ஆம் தேதி பூதமங்கலச்சேரி கால்வாய் பகுதியில் இறந்து கிடந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் ஆனந்த பத்மநாதன் மனைவி சவிதாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு குடிபோதையில் துன்புறுத்தி வந்துள்ளார். ஆத்திரமடைந்த சவிதா கம்பியால் ஆனந்த பத்மநாதனின் கழுத்தை இறுக்கி கொலை செய்தது தெரியவந்தது. போலீசார் சவிதாவை கைது செய்தனர். ஹைதராபாத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி பெற்று தருவதாக ஏமாற்றி சென்னையில் தங்கியிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அஜய், ஹரி ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இளைஞர்கள் இருவரும் அந்த பெண்ணை நிஜாம்பேட்டையில் உள்ள தங்களது பிளாட்டுக்கு அழைத்து சென்று மது கொடுத்து இக்கொடூர செயலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. ஹோசூர் பகுதியில் வாகன திருட்டில் ஈடுபட்ட பாலாஜி மற்றும் ஹரிஷ் ஆகிய இருவரும் இஎஸ்ஐ ரிங் ரோடு பகுதியில் சென்றபோது விபத்தில் சிக்கினர். இதில் பாலாஜிக்கு இடது காலிலும் ஹரிஷுக்கு இடது கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியினர் இருவரையும் மீட்டு ஹோசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்த போலீசார் இருவரிடமும் விசாரித்தனர். இருவரும் வாகன திருட்டு மட்டுமின்றி நகை திருட்டிலும் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இருவர் மீதும் ஏற்கனவே குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. ஹூசூர் சிப்காட் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் தீபாவளி ராஜ்போங்ஷி. கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தீபாவளி வாழ்ந்து வருகிறார். இவரது 10 வயது மகன் மிருன்மோய் பர்மன் சூட்கேஸ் ஒன்றில் பிணமாக கிடந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் காதலன் ஜோதிமோய் ஹலோவுடன் சேர்ந்து மகனை கொன்றதை தீபாவளி ஒப்புக்கொண்டார். திருமணத்தை மீறிய உறவுக்கு சிறுவன் தடையாக இருந்ததால் கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் ராணுவ ஆட்சி நடக்கிறது. அங்கு உள்நாட்டு போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் மத்திய மியான்மரின் தபாயின் நகரத்தில் உள்ள கிராமம் மீது விமானம் மூலம் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. பள்ளிக்கூடம் மீது வெடிகுண்டு விழுந்து வெடித்தது. 20 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் கொல்லப்பட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் ஓஹியோவின் கிளீவ்லாண்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இந்தியாவைச் சேர்ந்த மானவ் பட்டேல், சௌரவ் பிரபாகர் ஆகிய மாணவர்கள் படித்து வந்தனர். நியூயார்க்கில் நடந்த சாலை விபத்தில் இருவரும் பலியானார்கள். இருவரின் மறைவுக்கு நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்த கடினமான நேரத்தில் அவர்களது குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்று புர்கினா பாசோ. இந்த நாட்டில் ராணுவ ஆட்சி நடந்து வருகிறது. இங்கு அல் கொய்தா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. வடக்கு புர்கினா பாசோவில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். கிருஷ்ணா சங்கர் இயக்கத்தில் வரலட்சுமி, ஸ்ருதி ஹரிஹரன், சுஹாசினி ஆகியோர் நடித்துள்ள படம் தி வெர்டிக்ட் புலனாய்வு படமாக முழுக்க அமெரிக்காவில் எடுத்துள்ளனர். இப்பட நிகழ்வில் பங்கேற்ற வரலட்சுமியிடம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் தண்டனை குறித்து கேட்டபோது அவர் கூறியதாவது:
பாலியல் தொடர்பான குற்றங்கள் செய்பவர்களின் அந்த உறுப்பை அறுக்கணும். அதன்பின் குற்றம் செய்தவர்கள் உயிருடன் வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த தண்டனையை அவர்களால் உணர முடியும். சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றார். சூரிக்கு ஜோடியாக மாமன் படத்தில் நடித்துள்ளார் ஐஸ்வர்யா லட்சுமி. ஒரு சிறுவன் அவனது தாய்மாமன் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் கதை. பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கியுள்ளார். மே 16 படம் ரிலீஸ். ஐஸ்வர்யா கூறுகையில், சூரி நேர்மையான மனிதர். அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை உள்ளது. அவர் பேசும் வார்த்தைகளிலும் அன்பு, மரியாதை உள்ளது. அவருடன் நடித்தது எனக்கு பெருமையாக உள்ளது என்றார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா நடவடிக்கை எடுத்தது. பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத முகாம்கள், நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் அழித்தது. இதுபற்றி நடிகர் கமல் வெளியிட்ட பதிவில், நம் வீரம் மிகுந்த ராணுவத்தை வணங்குகிறேன். ஆபத்தின் முன்பு தடுமாற்றம் இல்லாமல் நிற்கும் வீரர்களின் விழிப்பும் தைரியமும் எல்லைகளை பாதுகாக்கிறது. அவர்களின் துணையோடு இந்திய நாடு பெருமையாக நின்றது என குறிப்பிட்டுள்ளார். சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கிய ரெட்ரோ படம் சமீபத்தில் வெளியாகி 100 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. கார்த்திக் சுப்பராஜ் அளித்த ஒரு பேட்டியில், ஜகமே தந்திரம் படத்திற்கு பின் தனுஷுடன் இணைந்து இளையராஜா வாழ்க்கை வரலாறு படத்தை நான் இயக்குவதாக இருந்தது. ஒரு சில காரணங்களால் அதிலிருந்து விலகினேன் என கூறியுள்ளார். தனுஷ் நடிப்பில் இந்த இளையராஜா வாழ்க்கை வரலாறு படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த படம் சில பிரச்சனைகளால் கிடப்பில் உள்ளது. லோகேஷ் கனகராஜ் தற்போது நடிகர் ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்கியுள்ளார். ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறது. லோகேஷ் கூறுகையில், நான் விஜயை இயக்கிய லியோ படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்கணும் என ரசிகர்கள் விரும்புகின்றனர். ஆனால் மாஸ்டர் 2ஆம் பாகம் எடுக்கவே நான் விரும்புகிறேன். மாஸ்டர் படத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்றார். ஆனால் விஜய் தற்போது நடித்து வரும் ஜனநாயகன் படத்துடன் நடிப்பை விட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன் கோலிசோடா, கடுகு உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். தற்போது தெலுங்கு நடிகர் ராஜ் தருண் நாயகனாக நடிக்கும் புதிய படத்தை இயக்குகிறார். தமிழ், தெலுங்கில் தயாராகும் இப்படம் பற்றி விஜய் மில்டன் கூறுகையில், இது எனக்கு நெருக்கமான படம். கோலிசோடா படத்தை போல சக்தி வாய்ந்த உணர்ச்சிமிக்க உண்மையான கதை. ராஜ் தருணின் நடிப்பு தமிழ் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்றார். கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு என 18 ஆண்டுகளில் 4 படங்களை இயக்கியுள்ளார் ராம். அடுத்து மலையாள நடிகர் நிவின் பாலி சூரி நடிப்பில் 7 கடல் 7 மலை, சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிப்பில் பறந்து போ ஆகிய 2 படங்களை இயக்கியுள்ளார். 2 படங்களும் சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்று வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் பறந்து போ படம் ஜூலை 4 ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளனர். இதனிடையே ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த், மீரா ரகுநாத், சரத்குமார், தேவயானி நடித்த 3 BHK படமும் இதே நாளில் ரிலீஸ் ஆகிறது.